கொள்வான். இன்றைய வார்த்தை 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில இருக்கிற உபத்திரவத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை, சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோட வாழ்க்கையில எல்லா காரியங்களை கர்த்தர் சீக்கிரமாய் நீக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், அநேக வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களை, பிரச்சனைகளை நீக்குவதற்கு அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அது லேசான காரியம். சீக்கிரமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உங்களுடைய உபத்திரவங்களை நீக்குகிற நேரம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் நீக்கி போடுவார். ஏன்னா அவருடைய பார்வைக்கு அது அற்பமான காரியம், லேசான காரியம். உங்களுடைய பார்வைக்கு அது மலை போன்றதா இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், நெருக்கங்கள் மலை போன்றதா இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தை அவர் லேசான காரியமாய் உங்களை விட்டு அதை நீக்கி போட போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.